இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி வருது இல்லைங்களா. அத்தகைய 14 ஏப்ரல் 2026 13 ஏப்ரல் 2027 வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி அமைப்பில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு எந்தவித தாக்கத்தை வாழ்க்கையில் சம்பவங்களாக தீய சம்பவங்களாகவோ சாதகமான சம்பவங்களாகவோ உருவெடுக்க போகிறது அப்படிங்கிறத ஒளி தத்துவ அடிப்படையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை சனி 11ஆம் இடத்துலேருந்து அருமையான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கார். எப்பவுமே 11 இருக்கக்கூடிய சனி ஒரு நல்ல பாதுகாப்பு. அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி 10, 8, 6 பார்த்து கொண்டு இருந்தார். அதே மாதிரி ராகு பாருங்க 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருந்து தொழிலில் அதிகமான உளைச்சல், அதிகமாக அலைச்சல், அதிகமான முயற்சி, நிறைய மாற்றங்கள், நிறைய டிராவலிங் அது மாதிரி நிறைய கொடுத்து கொண்டிருந்தார். ராகு 10லிருந்து 4ஆம் இடத்துல இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் உடல்நலம், இது மாதிரி ஒரு சுகம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு அலையிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி குரு முதல் மாறுறார். குரு பயிற்சி பெறுகிறார். 2ஆம் இடத்திலிருந்து கடகத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தை தன்னோட தன் வீட்டையே அவர் பார்க்கிறார். ஸோ அருமையான மாற்றம். இதுவரை வேலைன்னு செய்து ஒரு 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கு வேணுங்கிற லாபத்தை, அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்டை, அதுக்கு வேணுங்கிற அறுவடையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி பெறக்கூடிய குரு அருமையாக கொடுக்குறார். அந்த உச்ச குருவின் பார்வை பாருங்க, கொஞ்சம் அதிகமான ஒரு பார்வை, ஒரு ஒளி பொருந்திய பார்வை. அந்த பார்வை 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தில் சுப விஷயங்கள், இதுவரை குவாலிட்டியான டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நமக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல இணக்கமாக போகல, நண்பர்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கொலீக்ஸோட நட்புறவு கொண்டு வர முடியல, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பிரச்சனையாகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு உறவை, நட்புறவை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பூர்வீகத்துல, பாக்கியத்துல கொஞ்சம் நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் அப்போ நம்ம இதுவரை செய்த இன்வெஸ்ட்மெண்ட், இதுவரை செய்த வேலைக்கு நல்ல ஒரு தகுந்த சன்மானமும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அற்புதமான பயிற்சி ஜூன் மாதத்திலிருந்து 1.5 மாதம் புத்தாண்டு ஆனதுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, டிசம்பர் 6, 2026 அதாவது புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாசம் கழிச்சு ராகு கேது பயிற்சியும் நடக்கிறது. அந்த ராகு பாருங்க 4ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துல, இதுவரை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கும் மாறுவது அற்புதம். ஸோ என்ன ஒரு விஷயம், ஒரு இடத்துல குரு பயிற்சி அற்புதத்தை கொடுக்கிறார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் அதிகமான பிரச்சனையை கொடுத்து உத்வேகத்தை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமும் மாறுது. ஸோ ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் அருமையான பயிற்சிகளாக இருந்து ஜூன் மாதத்திலிருந்தே வாழ்க்கை, ஃபேமிலி, ஒரு சோஷியல் லைஃப் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் டிசம்பருக்கு அப்புறம் வேலை பளு குறையுது. இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் லைஃப் பேலன்ஸோடு என்னால் வாழ முடியுது. இப்போ ஆஃபீஸு பிஸ்னஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டாங்க. என்னோட ஜாபை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. நான் என் தலையிலேயே எல்லாமே விடியல, இப்போ கொஞ்சம் நான் சேஃபாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸில் நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியாக டிசம்பர் 6ஆம் தேதி ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய பயிற்சி அற்புதமான பயிற்சி. அதே சமயத்தில் ஜூன் மாதமே புத்தாண்டு பிறந்து 1.5 மாதத்துலேயே ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா நட்புறவை கொண்டாடக்கூடிய, ஃபேமிலி டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம், சோஷியல் டைமை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அது எந்த வயசினராக இருந்தாலும் சரி, இளைய சகோதரர், இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு ரீசெண்டாக மேரேஜ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சுப விஷயங்கள் நடக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்போ 2 வருஷமாக சில கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணி போச்சேன்,
வாழ்க்கையில் எல்லா பழைய நண்பர்களை நான் சந்திச்சேங்கிற மாதிரி பல ஒகேஷன்ஸ் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் ரிஷபராசிக்காரனுக்கு ஹைலைட்டு. ஸோ இந்த ஜூன் மாதத்திலிருந்தே பல விஷயங்கள் பார்ப்பீங்க. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து உண்மையிலேயே வந்து ஓரளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நல்ல மாற்றங்களை கொடுத்ததாப்பா சாமிங்கிற மாதிரி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரியான ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்கிறது அந்த அந்த ஊர் பேரு அந்த நேரம் டேட்டெல்லாம் போடுறப்ப நம்ம திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு என்னன்னு பார்ப்போம்னா எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருந்தால் அதில் என்ன நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதமா, அல்லது நீங்கள் மிருகசீரட நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கெல்லாம் வைத்து இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்குது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த சொன்ன கோச்சார அமைப்பையும் உங்களுடைய ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசாபுக்திகளும் நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி கோச்சார ஜோதிடமும் தனி மனித தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நம்மளால கண்டிப்பாக எடுக்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வெளிநாடா உள்நாடா, கார்பரேட் ஜாப், பிரைவேட் செக்டாரா, கவர்மெண்ட் ஜாபா, எப்போ மேரேஜ், குழந்தை பேர் எப்போ, உடல்நல பிரச்சனைகள் எப்போ சரியாகும், எப்போ கடன் தீரும், எப்போ நம்ம செல்வமாக இருப்போம், எப்போ வந்து நம்ம வீடு கட்டுவோம், எப்போ இடமாற்றங்கள் உண்டு, எப்போ டிரான்ஸ்ஃபர் உண்டு, எப்போ ப்ரொமோஷன் உண்டு, எல்லா விஷயங்கள் வாழ்க்கையில் ஆகக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி, அதாவது எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் சாயம் பூசாமல் உள்ளது உள்ள மாதிரி என்னுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது, இந்த மாதிரி தசாபுக்தி இருக்கிறவங்களுக்கு எது மாதிரி அமைப்புகள் நடக்கக்கூடும் அதை தெரிந்தோம்னா பாஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சு ப்ரெசன்ட் என்னன்னு தெரிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன தெரியும் பொழுது தேவையான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை நாம் வந்து தவிர்த்து அழகான நேரத்தில் கரெக்டான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் நாம் வந்து தவிர்த்து எந்த நேரத்தில் நம்மளுடைய நேரங்கள் எது மாதிரி விஷயங்கள் கொடுக்க போகிறது, நம்மளுடைய கிரகங்கள் ஒன்று எப்படி இருக்குது, எந்த கிரகம் அருமையாக இருக்குது, எந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு தொழில் அது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு லாபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா மனித பிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு கர்மாவின் அடிப்படையில் தான் பிறக்கிறோம். நமக்கு கர்மா பாக்கி எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்து தான் நம்ம பிறந்து அதுக்கு வேணுங்கிற இன்ப துன்பங்கள்லாம் அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதை வந்து துல்லியமாக கண்ணாடியாக காமிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம்தான் இந்திய வேத ஜோதிடத்தின் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை. இதில் எந்த விதத்திலும் நாம் வந்து மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு கிளாரிட்டி போத் ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அந்த விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வையானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியது இருக்குது. அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி வந்து மேஷராசி, என் பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த
வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால் சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன்னு பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்ன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கு வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பர் டூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு தான் அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபம் இந்த வருடமே உங்களுக்கான வருடம். இந்த வருடம் மட்டும் இல்லைம்மா, 2028 சனி பயிற்சி வரைக்குமே உங்களுக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பொதுவாக எதை பேஸ் பண்ணிமா சொல்கிறீங்க? நாங்கள் ரிஷபம் கடந்த பல வருடங்களாக நாங்கள் நிம்மதியாக இல்லை. பொதுவாக ரிஷபம் ஜோதிடம் பார்க்க வரும்போது கூட நிறைய பேர் சொல்கிறதுண்டுமா, நாங்கள் ரொம்ப நாளாக நிம்மதியாக இல்லைம்மா, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எங்கே போய் சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷன்றத வார்த்தைக்கே எங்களுக்கு அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொல்கிற ரிஷபமும் உண்டு. பொதுவாக வந்து பாருங்கள், ரிஷபம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியவங்க, எல்லா விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடியவங்க, ரொம்ப நாளாகவே நிம்மதியாக இல்லாத ராசி ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும். மகரம் கூட கடந்த 7 வருஷமாக தான் பிரச்சனை. ஆனால் ரிஷபம் ரொம்ப நாளாகவே நிம்மதி இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களே தான். எப்படி அது? ரொம்ப சிம்பிள், உண்மையான அன்பு, உண்மையான காதல், அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றதே எதிர்பார்ப்பீங்க. இதெல்லாம் ரிஷபத்துக்கு கிடைக்காதுமா. நீங்கள் ரிஷபத்தில் பிறந்தீங்களா, அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கிடைக்காது, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கணும். எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எந்த விதமான அன்பும் கிடைக்காது, பாசமும் கிடைக்காது. எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே மந்திரி, எனக்கு நானே சேவகன், எனக்கு நானே எதிரி அப்படின்றத நீங்களே கண்ணாடி முன்னாடி சொல்லிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்களே தான் எதிரி.
பெருசாக உலகத்தில் வேற யாராவது எதிரிகள் உங்களுக்கு இருப்பாங்களா? இருக்க வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. காரணம் ரிஷபம் எப்பயுமே எல்லாரும் கூட ரொம்ப கூலாக, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ். நம்மளை பார்த்து மற்றவங்க வயிறு எறியலாமே தவிர நம்ம யாரை பார்த்தையும் வயிறு எறிஞ்சதை சரித்திரமே கிடையாது. சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உண்மையான அன்பு அன்பு அன்புன்னு யோசிக்கிறத மட்டும் ஓரம் கட்டி வச்சிடுங்க. சாதிக்கிறதுக்கான வருடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வருடம் ரிஷபத்தில் ஆண்களை பற்றி நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்களும் எல்லா ராசி 12 ராசி ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை அப்படின்ட்டு செய்வாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. முக்கியமாக ரிஷப ராசி பெண்கள் நல்லா படிச்சிருப்பாங்க. இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும். இன்பில்ட்டாகவே நிறைய எனர்ஜி இருக்கும். 365 நாளும் 24 மணி நேரமும் வேலை செய்யணும் அப்படின்னா மொதல் ராசி நம்ம வந்து ரிஷபத்தை தான் சொல்லலாம். நாங்கள் வேலை செய்யறதுக்கெலாம் கவலைப்படவே மாட்டோங்க, வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் நல்லா படிச்சிருப்பாங்க. திருமணமான பின்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எங்கள் வீட்டுக்காரோட குடும்பத்துக்கு பிடிக்கல, அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படி சொல்லக்கூடிய லேடிஸை நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லைங்க குழந்தை பிறந்துடுச்சுங்க, குழந்தைய பார்த்துக்கணும், அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படி சொல்லக்கூடிய லேடிஸை பார்த்துருக்கேன். அப்படி இல்லைம்மா, இது வரைக்கும் நாங்கள் படிக்கவே இல்லைம்மா, பரவாயில்ல, இது வரைக்கும் நாங்கள் வேலைக்கே போகலம்மா, பரவாயில்ல, எங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுமா, பரவாயில்ல. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சாக போகிறேன் அப்படின்னா கூட இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்களோட வேலையை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு நினைக்கக்கூடிய மொதல் ராசி ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இந்த வருடம் நோ ஹவுஸ் ஒய்ஃப், நோ ஹோம் மேக்கர். ஏம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பிளானட்ரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்கம்மா. அந்த சப்போர்ட்டிவாக இருக்கிறத நம்ம ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணிக்கணும், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மொதல் விஷயம், சனி பகவான் உங்களுக்கு லாப சனியாக இருக்கார். உபஜயஸ்தானத்தில் சனி பகவான், உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்போது தொழிலில் ஒரு பெரிய மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்துருவார். அதுக்கு நம்ம தொழில் செய்யணும் இல்லைங்களா, அதனால் சொன்னேன். சரி, இப்போ இந்த சனி பகவானை பேஸ் பண்ணி மட்டுமே சொல்கிறீங்களா? இல்லைம்மா, ராகு 10ஆம் பாவம், 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. இங்கே 10ல் இருக்க பாவி யார்? ராகு பகவான். அரசனை போல யோகம், ஏன் சக்கரவர்த்தி போல யோகத்தை கூட கொடுத்துருவோம். தொழில்னு ஒன்று செஞ்சால் சரி. காரணம் என்ன? 10ஆம் பாவம் அது வந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துட்டுருக்கா. இதை விட சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காதுமா. அப்போ சின்ன அளவிலாத ஒரு தொழில் அப்படின்றது செய்யுங்க. 6ஆம் மாதம் வரைக்கும், 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு அங்கே தான் இருப்பார். 6ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு மேலே சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. என்ன நெகட்டிவ்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வையை 6ஆம் மாதத்துக்கு மேலே ராகு பகவான் மேலேருந்து அகன்றது. அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? தொழில் பயங்கரமாக முன்னேறும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க. எங்கேயோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நீங்கள் டாக்டராகவே இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கெப்பாசிட்டி இருக்கும், கெப்பாபிலிட்டி இருக்கும், டயக்னோசிங் கெப்பாசிட்டி இருக்கும். எது இருந்தாலும் ஒரு கிராமத்தில் சில 100 மக்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டம் ஒரு பெரிய சிட்டியில் டிஜிட்டல் மீடியாவில் பல லட்சம் மக்களுக்கு உங்களை தெரிய வைக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. இதை யார் செய்வார்? ராகு பகவான் செய்வார். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு மேலே பொதுவாக ஒருத்தவங்க திடீர்னு முன்னேறுறாங்க அப்படின்னா 4 பார்வை இருக்கும் இல்லைங்களா? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 400 பார்வை, 4000 பார்வை இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கவனமாக நம்ம தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பாட்டுன்னு சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வானமே எல்லை, மறந்துடாதீங்க. சரிங்களா? கவனமாக இருக்க வேண்டியது ஹார்ட் ஒர்க். இவங்க இப்படி நம்மளை பேசுகிறாங்களே, அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஒருத்தவங்க முன்னேறும் போது நம்மளை விட கீழே இருக்கவங்கள யாரும் பேசுகிறதே இல்லை. நம்மளை விட ஒருத்தவங்க டெவலப் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் போட்டியில், பொறாமையில், ஐயோ இவங்க எங்கே பெரிய ஆள் ஆகிடுவாங்களோ அப்படின்னு பேசுவாங்க. கவலைப்படாதீங்க. ஸோ இதில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. கேத்து 4ஆம் பாவம், சுகஸ்தானத்தில் கேத்து. நிறைய பேர் வெளிநாடு போய் ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். என்ன? ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க, அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அம்மாக்குமான உறவு முறையில் கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 6ஆம் மாதத்துக்கு மேலே 3ஆம் பாவத்தில் குரு பகவான், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு பகவான். ஸ்தான பலம் இல்லையம்மா, பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களோட ராசி அதிபன் சுக்கிர பகவான் தான். குரு நமக்கு பகை கிரகம் தான். அப்போ அதுக்கும் மேலே அவர் 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது ஆக்கப்பூர்வமான முயற்சி, சிந்தனை, எழுத்தாற்றல், அறிவு மேலோங்கும். தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கொடுத்து உறவாடி நல்ல ஒரு உறவு முறையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக ரிஷபராசி என்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கான வருடம், தவற விடாதீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா
பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில். குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த
இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிறார். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் ராகு கேத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் வருது. உங்களுடைய ராசிநாதனும் 12ல் போயிருக்கார்.
இதனால் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்துக்கு பார்த்தோம்னா சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெற்றிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ? மே மாதம். என்ன சார் இது 3ஆம் இடத்துல குரு போனால் அந்தளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாளே சார், நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவருடைய பார்வை பார்த்தாலும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண காலகட்டமாக அமையும். அதுவும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய தசாபுக்தி அந்தரமும் அதுக்கு ஒத்துழைச்சது. ஆனால் கோச்சார பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் போகிறாரு சார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காம போக மாட்டார். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது மகரத்தில் போய் உட்கார்றார். அதுவும் சுக்கிரன் சனி புதனுடைய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ராகுவுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது சுக்கிரனுடைய அணியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராகுவை பொறுத்தவரையிலும் மகரத்தில் இருக்கும்பொழுது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை திடீரென்று ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். உங்களை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போகிறார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். ஆனால் முயற்சிகள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, அது தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக, ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் படிப்பினையை கொடுக்கும். அது ஒரு பெரிய வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒருத்தரே போகும். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. 2வது திருமணத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். முயற்சிகள், விடாமுயற்சிகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் மாதத்துக்கு மேலே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஏற்றம் பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்துல உழறதுனால, அதோட பார்த்தோம்னா குருவின் பார்வை 9ஆம் இடம் 11ஆம் இடத்துலையும் உழறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர ராகுவினுடைய மாற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா புதன் நீச்சப்பட்டாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அபரிமிதமான கல்வியை கொடுப்பார். அவர் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனார். அதனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தால், குருவினுடைய பார்வை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு
பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில இடத்துல பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் குருவுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சு பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா மூக்கு கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போகிற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாத பலன்களில் நம்ம அடுத்ததாக பார்க்க போது ரிஷபராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஓகே, இப்போ உலகத்துக்கே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்குது. எனக்கு மட்டும் என்ன நல்லது நடக்க போகுது? ஆல்ரெடி கடன் பிரச்சனையில் மாட்டியாச்சு, குடும்ப பிரச்சனையில் மாட்டியாச்சு, நமக்கு இனி என்னதான் பிரச்சனை, எல்லார்கிட்டையும் ஏமாந்தாச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அது உண்மைதான். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரிஷபத்துக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ண வராங்க. ஓகே, என்ன நல்லது பண்ண போறாங்க? எல்லா பிரச்சனையும் கைவிட்டு போயிடுச்சு, ஊரை விட்டு ஓடியாச்சு கடன் வாங்கி. ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி கடைசி ஒரு 5 வருஷத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கும், பண ரீதியா வேலை மாற்றம், அதே மாதிரி நிறைய வீடு கட்டி எல்லாம் வச்சிருப்பீங்க அழகா, அதை யார் மூலியமா அது ஏமாந்து போய் கைவிட்டிருக்கும். இப்படி நிறைய பிரச்சனை இந்த ரிஷப ராசி கடந்த 5 வருஷத்துல சந்திச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ மட்டும் எல்லா கிரகங்களும் எனக்கு எப்படி நல்லது பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாமே நல்லது பண்ண போகுது.
இப்போ வந்து உங்களுடைய ரிஷப ராசி மற்றும் லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு அசுப கிரகங்கள் வருகிறார்கள். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் அங்கே வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து சூரியன் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ புதன் பரிவர்த்தனை யோகத்தில் வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ குரு புதன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் வராங்க. அப்போது திரிகோண ஸ்தானத்துலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இது மூலிமா என்னது நல்லது நடக்கும் அப்படின்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி விட்டு போன பிஸ்னஸை வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து குரு நமக்கு என்ன நல்லது பண்ண போறாருன்னா 11ஆம் வீடு குரு வீட்டில் தான் எல்லாருமே போய் உட்காடுறாங்க. ஒரு சுபரோட வீட்டில் அசுபர்கள் வந்தாங்க அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா எல்லாருமே சுபத்துவம் ஆயிடுவாங்க. ஏன்னா குருவோட வீட்டில் எல்லாருமே கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி அந்த இடம் வந்து தவறாக போய் முடியும்? ஆல்ரெடி சனி வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சந்திச்சிங்க. இப்போ அடுத்தது குருவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, நீங்கள் திருமணம் மறுமணம் இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சொல்லலாமான்னு கேட்டால் 100% நீங்கள் சொல்லும் போது அது கேரண்டீட் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு தொழில் நிறைய டைம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நீங்கள் அழகாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். எவ்வளோ பிரச்சனை இல்லை, வேலையில் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலிமா நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் எல்லாமே இப்போ வந்து அழகாக வந்து கன்ஜெக்ஷன் ஆகி ஒவ்வொரு இடத்துல டிரான்சிட் ஆகி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமும் கொடுத்துட்டு இருந்தவங்க அழகாக இப்போ சுபரோட வீட்டில் உட்காரும்போது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தையும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் எல்லா கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அப்போது உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பிளானிங் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக உங்களுடைய யோசனைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யாராவது பிடிச்சவங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் உட்காந்து உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இப்போ உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களுமே லக்னாதிபதி 8 உச்சமாக இருக்கிறார். அப்போது வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்ராட் பிளான் பண்ணணுன்ட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த படிப்பு, வேலை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணி அவ்வளோ பிரச்சனையில் போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ உங்களுக்கு தானாக சரியாக போகுது. நிறைய பேருக்கு விசா கிடைக்காம இருக்கும், சடனாக உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 100% நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. என்னடா மாற்றம்? எல்லாருமே ரிஷபம் ஓப்பன் பண்ணாலே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஸ்டில் எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கலை அப்படின்னா ப்ளீஸ் வெயிட். உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆக போகுது. அது மூலியமாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. வேலைக்குரிய புதனும் இப்போ வந்து என்ன ஆகுறாரு, பரிவர்த்தனை யோகத்தின் வரும்போது எவ்வளோ கஷ்டத்தில் ஒரு கிரிட்டிக்கல் ஒரு டெட் எண்டுக்கு போய் அங்கே போய் கடவுள் உங்களுக்கு அந்த கதவை திறக்கிறார். நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வரப்போகுது. அப்போது நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய திட்டங்கள், உங்களோட பிளானிங், ஏன்னா 8க்குரியவர் உச்சமாகும் போது நம்ம நல்லதே எடுத்துப்போம். அப்போ நிறைய பேர் வந்து இந்த தீரா கடன் அப்படிங்கும்போது அந்த விஷயமும் கொஞ்சம் உச்சமாகும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி வரும்போது அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு உண்டான அந்த பிளானிங்கை மட்டும் போடுங்க. எல்லாமே அடைக்க சொல்லலை, பட் அதுக்கான முயற்சிகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதம். இந்த தமிழ் புத்தாண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம் தான். நாட் ஒன்லி தமிழ் புத்தாண்டு, உங்களுக்கு குரு மாறதே வந்து ஒரு அதிசயம்தான். சூப்பரான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு புது வேலை, புது தொழில், இல்லை தொழிலில் வந்து நீங்கள் ஒரு அப்கிரேடேஷன்ஸ் கொண்டுட்டு வரீங்கன்னா 100% நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய படிப்பு, சில விஷயங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா நடக்க போகுது. அப்ராடில் நீங்கள் போய் படிக்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா 8 அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடத்துல போய் அது உச்சமாகும் போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. இப்போ சூரியனும் அங்கே தான் இருக்காரு. அப்போது தாயின் மூலியமாக நிறைய நன்மைகள், அவங்க நிறைய உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா நடக்க போகுது. அப்போ வந்து உங்களுடைய தந்தை ஸ்தானமும் அங்கே தான் இருக்காங்க.
ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துலயே உட்காரும்போது எல்லாருமே உங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல குருவோட வீட்டில் வரும்போது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்க போகுது. நீங்க உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து என்ன மாதிரி காலகட்டங்கள்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப்ல நீங்க மூவ் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதியான யோகக்காரகனான சனி இப்போ வந்து கோச்சாரத்துல வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல அவர் எந்த இடத்துல இருந்து பலன்களை கொடுக்கிறார், அந்த கிரகங்கள் அந்த 11ஆம் வீட்டுல போய் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு அளிக்க போறார் அப்படிங்கிறது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே ஒரு தெளிவான விளக்கங்கள் சொல்ல முடியும். ஸோ நீங்க இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இது எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சர்வீசஸா நீங்க வந்து இல்லை நீங்க ஒரு பிளானிங்கா பண்றீங்க, ஒரு சர்வீஸா பண்றீங்க, இல்லை உங்களுடைய கூட்டு தொழில் நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி மூலியமா ஒரு தொழில் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். நீங்க பார்த்துட்டு அது மூலியமா நீங்க மூவ் பண்ணும்போது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ ரிஷபம்க்கு ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்குண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14, 2026 பிறக்கும் பொழுது நமக்கு பாருங்க, தனுசு ராசிக்கு குரு வந்து 7ஆம் இடத்திலே இருக்கிறார், சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்திலும், கேது வந்து 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த ஜூன் 1ஆம் தேதி என்ன நடக்குது? குரு பாருங்க 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அது நல்ல ஒரு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுகிறாருங்கிறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. ஸோ 8ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மாற்றத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார். சனியின் பார்வை, குருவின் பார்வை சனி மேலே விழுகிறது, நல்லது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய உண்டு, வெளி மாநிலம் போகக்கூடிய உண்டு, ஒரு வீட்டு விட்டு இன்னொரு வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பழைய வீட்டு விட்டு புது வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி ஃபண்ட்ஸு பண வரவுகள் பார்த்திங்கன்னா பல சோர்ஸில் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கடன் பட்டாலும் அது மூலமாக சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுகிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பல மாற்றத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்து ராசியவே பார்த்து பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரியான டென்ஷன் கொடுத்துட்டு இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குருவின் பார்வையினால கொஞ்சம் தனியுது. ஸோ முதல் இருந்த ப்ரெஷர் இருக்காது, முதல் இருந்த ஒரு மனம் இறுக்கங்கள் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருப்பதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஏப்ரல் 14 ஆகக்கூடிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. அதுக்கப்புறம் டிசம்பர் அந்த ஏப்ரல் 24 ஆகக்கூடிய அந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி அருமையான பயிற்சி. அதே மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி ஆகக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள், ராகு வந்து 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் போகிறார். ஸோ இந்த 2-8 ராகு போய் குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நிறைய டிராவலிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு விசேஷ பலன் இருக்குது. ஏன்னா கடகமும் சரராசி,
மகரமும் சரராசி. சரராசியில் எப்போ ராகு எது இருக்கும் பொழுது நிறைய டிராவலிங் கொடுப்பார், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு, அந்நிய செலாவணை, அது மாதிரி பல விஷயங்கள், இடம் மாறுது, நிறையா டிராவலிங், வேறு மொழி பேசக்கூடிய அமைப்புக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள், தொழில், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இப்போது இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பண விஷயத்தில் சில டைட் ஆகும், சில நிறைய சுப செலவுகளும் சில சுப இன்வெஸ்ட்மெண்ட், சுப முதலீடுகள்லாம் நம்ம செய்வதனால கொஞ்சம் பணம் இறுக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில்க்காக கொஞ்சம் லோன் போகிறது, அதில் கொஞ்சம் ஃபண்டிங் வாங்குறது, கூட்டு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு பணம் பெற்று பண்ணுறது, இது மாதிரி பல முன்னேற்றத்துக்கான மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் அதில் வந்து ப்ரெஷரும் இருக்கும். ஆனால் அது பண்ணினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற மாதிரி அமைப்பு இருப்பதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து பல விஷயங்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்க சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, விசா கிடச்சி போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்டிங் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர், அது மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே சனியை உச்சகுரு பார்க்கும் பொழுது சனியின் கோரகுணம் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழில், வேலை, சுகத்தை எல்லாம் கெடுக்காமல் ஓரளவுக்கு ஓர்சலாக அடுத்தடுத்து நம்ம ஃப்யூச்சரில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்வாதாரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினர் தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்துலையும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சியும், தமிழ் புத்தாண்டு பிறந்து 8 மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பெயர்ச்சியும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், ஒரு டைமில் ஒரு கம்ஃபோர்ட் இல்லாத சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அதுதான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுங்கிறத மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த ராசி, நீங்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, தசநாதன் வந்து கோச்சாரத்தில் எத்தகைய ஒரு அமைப்பில் போயிட்டு இருக்கார், புக்திநாதன் எது மாதிரி அமைப்பில் போயிட்டு இருக்கிறாருங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னுமே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, இந்த கோச்சாரத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லை, எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, பிராப்தங்கள் எதை காட்டுது, கல்யாணம் எப்போ நடக்குது, குழந்தை பேருவை எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ கிடைக்குது, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வேலை மாற்றம், எப்போ கடன் அடையக்கூடிய அமைப்பு, எப்போ உடல்நல கோளாறு சரியாகக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பல வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து பிளான் பண்ணி அந்தந்த டைமுக்கு வேணுங்கிற உத்வேகத்துடன் செயல்பாடு திறனுடன் நம்ம செயல்படும் போது தேவையற்ற இதுவரை நம்ம பாஸ்ட் லைஃப்பில் செய்த தவறுகளை திருப்பி செய்யாமல் எந்த விஷயத்தை தெரிந்தால் நமக்கு அதுக்கு மாற ஒரு பலனை கிடைக்குமோ அதுங்கிற விஷயத்தை நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற அன்வான்ட் அசம்ஷன், தேவையற்ற போய் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலையோ அந்த விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் எது நமக்கு வேணுமோ அதில் ஒரு கிளாரிட்டி, அதில் ஒரு விஷயங்கள். அதனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி போகும்பொழுது உங்களுக்கு எது பிராப்தம், உங்களுக்கு எந்த பிராப்தம் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். எந்த மாதிரி கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, திக்பலத்தோடு இருக்குது, திருக்பலத்தோடு இருக்குது, ஸ்தான பலத்தோடு இருக்குது, அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் நீங்கள் போகும்பொழுது அந்தந்த தசை பீரியடில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த மாதிரி தசை பீரியடில் போனோம்னா நமக்கு அருமையான பலன்கள் இருக்குது, எந்த மாதிரி தசையில் நம்ம அடக்கி வாசிக்கணும், எந்த மாதிரி புக்தியில் நம்ம வேகமாக போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு பண்ணின மிஸ்டேக்கே கடந்த காலத்தில் செய்த தவறுகளே அதே சைக்கிளிக்கான பிஹேவியர் பண்ணாமல் நம்மளுடைய மைண்ட் எப்போ நமக்கு தெளிவாகிறதோ எது நமக்கு வந்து கரெக்டாக வரும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிறப்போ நமக்கு தேவையற்ற பேராசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம் வந்து ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சியில் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் விரக்திகள் அது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து
அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு தசாபுக்திகள் அடிப்படையில் எது மாதிரி அமைப்பு போகணும்னு தெரிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கல்யாணம் நடக்கலைன்ட்டு பேரண்ட்ஸுக்கு ஒரே பிரச்சனை. எந்த நேரத்தில் நடக்குமோ அந்த தசாபுக்திகள் வரும்பொழுது தான் அவங்க லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட புக்திகள், திருமண ஸ்தானாதிபதி புக்தி நடக்கக்கூடிய புக்திகள் அப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு விரக்தி தான் வரும். ஸோ நம்ம காலகட்டங்களை தெரிந்து டைம்லைன்ஸை தெரிந்து ஒன்று நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் ஓதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியதற்கு அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்கு அப்படின்ற மாதிரி, என் பேத்தி மேஷ ராசி, என் பேரை பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்கு, 26 எப்படி இருக்கு, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் பார்த்தீங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல பார்த்தீங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா, இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்கு. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பெருத்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா
எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்றுங்க. என்னம்மா நீங்கள் வேறு, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியில் இருக்கோம். ஆமாம், நீங்கள் 7 நாட்டு சனியில் தான் இருக்கீங்க, ஆனால் பாத சனியில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கிணறு, முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு தான். சனி பகவான் 75% உங்களை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வெறும் 20 to 25% தான் உங்களை வறுத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். இருந்தாலும் நாங்கள் பெருசாக நல்லா இல்லையேம்மா, உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து முன்னேற்றம் இல்லை, கடன் பெருசாக குறையிற மாதிரியே இல்லை, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர தான் செய்யுது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர தான் செய்யுது, பெருசாக நிம்மதி இல்லைங்கம்மா, ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தி இருக்குது, இப்படி சொல்கிற கும்பம் தான் இது. வந்து பாருங்கள், கடந்த 7 வருஷமாக தான் பிரச்சனையா அப்படின்னா நிறைய கும்பம் சொல்கிறது கடந்த 5 வருஷமாக தான் பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்கம்மா, 6 வருஷமாக தான் பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க, 10 வருஷமாகவே நாங்கள் இப்படி தாம்மா இருக்கோம் அப்படின்னு சொல்கிற கும்பம். கவலையே படாதீங்க. பாத சனியாக இருந்தாலும் குரு பயிற்சி, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை சனி மேலே படியுது. ஆக பாத சனியாக இருந்தாலும் சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு, அமைதி ஆகிடுறாரு, பசிஃபை ஆகிடுறாரு, பிரீத்தி ஆகிடுறாரு, இப்படி பல வார்த்தைகள் சொல்லலாம். ஆக சனி எல்லாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, கெடுக்க போகிறதில்ல. நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நல்லதுமா. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். 2வது, ராகு பகவான் சுயஸ்தானத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் சுயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கதாமா செய்கிறார். பொதுவாக சுயஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவார்? எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் ஒரு ராட்சஸ் தலை மட்டும்தான். உடம்பு பாம்பு இல்லையா, எல்லாத்தையும் வாங்கி வயிற்றுக்குள்ளே போட்டிருப்பாரு. திருப்தி அப்படின்றது இருக்காது. எதுலேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றது இருக்கும். இது நல்லதா? நல்லது. பொதுவாக செய்யக்கூடிய தொழிலில் நான் வந்து பெருசாக எனக்கு திருப்தி இல்லைன்னா இன்னும் சாதிப்போம், இன்னும் தொழிலில் பெரிய லெவலில் சாதிக்கணும், இன்னும் சக்ஸஸ் ஆகணும் அப்படியெல்லாம் தோணும். சூப்பர். 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த எண்ணங்கள்லாம் தோணும், எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் இன்னொன்று நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் காதல் காமத்துலேயும் இருக்கும். ஸோ அது ஒன்று. 2வது, ஒரு இனம் புரியாத குழப்பம் 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு தேவை. அதே மாதிரி பாருங்கள், இன்னும் வேணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய காசு வந்து நம்ம சம்பாதிக்கணும். நேர் வழியில் தான் எதுக்கு சம்பாதிக்கணும்? எதிர் வீட்டுக்காரே எப்படி சம்பாதிக்கிறான், 3வது தெருவில் இருக்க 4வது வீடு எப்படி சம்பாதிக்கிறான்? அவனுங்களுக்குலாம் அறிவு இருக்கா, திறமை இருக்கா, புத்திசாலித்தனம் இருக்கா? குறுக்கு வழியில் தான் சம்பாதிக்கிறாங்க. மற்றவங்களோட பயம் தான் எங்களோட வருமானம் அப்படின்ற மாதிரிலாம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நிறைய ஜோதிடர்கள் அப்படி தானே பண்ணுறாங்க. உங்கள் குடும்பத்தில் பில்லி இருக்குது, ஏவல் இருக்குது, சூன்யம் இருக்குது, செய்வினை இருக்குது அப்படின்னு மற்றவங்கள பயமுறுத்தி அதை வந்து நமக்கு வந்து சாதகமாக ஆக்கிக்கிறாங்க இல்லையா? ஆக அந்த மாதிரி மற்றவங்களோட பயம் தான் என்னோட மூலதனம் அப்படின்லாம் நம்ம சம்பாதிக்கணும்னு தோணும். நீங்கள் அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. ஏன் 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 இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். நீங்கள் கும்ப ராசியில் பிறந்துட்டீங்க. பொதுவாக உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு எப்பயுமே நேர்வழி, என் வழி தனி வழி, ஆனால் நேர் வழியாக தான் இருக்கணும். குறுக்கு வழியில் போனால் அப்படின்னா சனியே போட்டு தள்ளிடுவா. ஸோ அந்த குறுக்கு வழியில் போய் பணம் ஈட்டணும், குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குடும்பத்துக்கு கெடுதல் தான் நீங்கள் செய்வீங்க. கர்மிக் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. ஸோ பி கேர்ஃபுல். இது ஒன்றுத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. கலத்திர ஸ்தானத்தில் கேது. உங்கள் மனைவி, உங்களோட லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு கேப், இடைவெளி கேப்பாகவே தான் இருக்கும். பெருசாக அதில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு கேப், கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே லைட்டாக புகஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அது புகஞ்சிட்டே தான் இருக்கும். அதில் பெருசாக முன்னேற்றம் கிடையாது. நம்ம வந்து பிரச்சனை பண்ணி பேசி ரியாக்ட் பண்ணி கெடுத்துக்க வேண்டாம். சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரோக குருவாக இருக்கார். ரோககுரு என்ன பண்ண போகிறாரு? கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவானே முடிவு பண்ணிட்டார். அப்போ எப்படி அவர் கொடுப்பாரு? ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு அப்படின்றது வரும். அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். அதை வாங்கி கடனை அடைக்கிறதுக்கான பிராப்தம். பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு யாராவது கேட்பாங்க, அதை கொடுத்து வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம்.
இல்லை நானே வாங்கின சொத்து இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம். அப்போ ஆக மொத்தம் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. கரெக்டான வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை, வைத்தியங்கள் அப்படின்றது நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றதுக்கும் யார் கூடயும் நாங்கள் பேசி பகச்சிக்க மாட்டோம்மா, யார் என்ன சொன்னாலும் நாங்கள் கூலை கண்டுக்காமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடமாமே. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்போமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.